மருதும் மனிதன் மணியின் நட்பும். ஒரு மலர்ச்சோலை நிறைந்த அழகான கிராமம். அந்த கிராமத்தில் வாழ்ந்தவர் மணிச்சாமி. இயற்கையை நேசிக்கும் ஒரு எளிமையான மனிதர். அவர் தினமும் காலை பூங்காவில் சென்று மலர்களை உற்று பார்த்து பறவைகளுக்கு தானியம் வைத்து கொண்டு காலத்தை கழிப்பார். ஒரு நாள் அவர் அங்கு போனதும் ஒரு சிறிய தேனீயை பூவொன்றில் சிக்கி வலிக்க கிடைப்பதை கண்டார். உடனே அதை மெதுவாக தூக்கி பரிசுத்த நீரில் கழுவி ஒரு சிறிய மலர் மீது வைத்து விட்டார். அந்த தேனீ அவரை பார்த்து புன்னகைத்து ஆச்சரியமாக அந்த தேனீ பேசத் தொடங்கியது. நன்றி மணிச்சாமி, என் பேர் மருது. நீ எனக்கு உயிர் தந்தவன். மணிச்சாமி அதிர்ந்தும் மகிழ்ந்தும் போனார். மருதும் மணியும் அன்றிலிருந்து நண்பர்களாக ஆனார்கள். மருதுதான் ஒரு சிறப்பு தேனீ என்று சொன்னார். மனிதர்களுடன் பேசும் சக்தியை கொண்டிருந்தான். அவனது குடும்பம் பசுமை தந்த தேன் கிராமத்தில்தான் வாழ்ந்தது. மருதும் மணியும் சேர்ந்து நன்மைகளை செய்தனர். மருது மலர்களை விரைவில் மகிழ வைத்து தேனை அதிகமாக கொடுக்க செய்தான். மணிச்சாமி அந்த தேனை எடுத்து சிறிய பாட்டில்களில் அடைத்து மக்களுக்கு இலவசமாக கொடுத்தார். ஒரு நாள் கிராமத்தில் பஞ்சம் வந்தது. மலர்கள் மலராமல் போனது. தேனீக்களுக்கு உணவு இல்லை. அப்பொழுது மருது அந்த தேனீக்களுக்கு நேரடியாக வழிகாட்டி வானத்தில் புதிதாக மலர்களை வளர்த்தது. மக்கள் அனைவரும் ஒன்று கூடி மருதுக்கும் மணிச்சாமிக்கும் ஒரு சிறப்பு விழா வைத்தனர். நண்பர்களின் உண்மை சக்தி என்று ஒவ்வொருவரும் உணர்ந்தனர்.